இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உடனே யாரும் பிப்ரவரி 2ன்னு சொல்ல வேணாம். இந்த பிப்ரவரி 2 என்ன நாள் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 3 கல்லூரி மாணவிகள் கல்லூரி பேருந்திலே வச்சு தீயிட்டு கொளுத்தப்பட்டு பரிதாபமா உயிரிழந்த நாள். 2000ஆம் ஆண்டுல நடந்த இந்த ஒரு சம்பவம் நிறைய 2K கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி தெரியப்படுத்தும். மறைந்த தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் ஏடிஎம்கேவோட தலைவியுமான ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அந்த மாண்புமிகு அம்மையார் A1 குற்றவாளின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காண்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் முன்னாடி 2000ஆம் வருஷத்துல பிப்ரவரி 2ஆம் தேதி பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் விவகாரத்துல அந்த அம்மா குற்றவாளி சொல்லி சிறைக்கு செல்றாங்க. உடனே ஏடிஎம் கேட்கறீங்க சும்மா இருப்பாங்களா? ஒரு கலவரம், முரட்டு கலவரம், தமிழ்நாடு முழுக்க பெரிய கலவரம் வெடிக்குது. கல்லூரின்னு ஒரு படம் எடுத்தாங்க, தமன்னா கூட நடிச்சிருப்பாங்க. அந்த படம் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அந்த பஸ்ஸை எரிப்பாங்க தெரியுமா? அந்த சம்பவம் ரியலா நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது. அதை தழுவிதான் அந்த ஒரு சம்பவமே எடுக்கப்பட்டது அந்த படத்துல. பிப்ரவரி 2ஆம் தேதி ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ண நாள் அன்னைக்கு பெரிய கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில இருந்து தர்மபுரியில உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி மையம், அதாவது பையூர்ல இடம் பெற்றிருக்கு, அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு